அருப்புக்கோட்டை பேராசிரியை நிர்மலாதேவி குற்றவாளிதான் என அறிவித்துள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தண்டனை விவரங்களை இன்று அறிவிக்கிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பேராசிரியையான நிர்மலாதேவி கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக வழிநடத்த முயன்ற வழக்கை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் விசாரித்தது. வழக்கின் 2 மற்றும் 3வது எதிரிகளான கருப்பசாமி மற்றும் முருகன் இருவரையும் விடுதலை செய்த நீதிமன்றம் முதல் எதிரியான நிர்மலாதேவியை குற்றவாளி என உறுதி செய்தது. அவருக்கான தண்டனை இன்று அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தண்டனை குறைப்பு கேட்கலாம் என கூறப்படுகிறது. இதுல கல்லூரி மாணவிகள் மிக மிக ஆழமாக என்ன நடந்ததோ, என்ன இந்த வழக்கில நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு குறையும் இல்லாமல் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த 2-3 எதிரிகளை பற்றி தெரியாது. இந்த 2-3 எதிரிகளுக்காகத்தான் 1வது முதல் குற்றவாளி இந்த செய்கைகளை செய்தார் என்பது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனால் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலே இருப்பவர்களுக்காக இந்த வேலையை செய்வதாக 1வது குற்றவாளி சொன்னதாக சாட்சிகளிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள்.